டென்ஸ் இல்லையா? மொத்தம் எத்தனை டென்ஸ் இருக்கு? எவ்வளவு மெயின் டென்சஸ் இருக்கு? டென்சஸ் எத்தனை வகை? எவ்வளவு மெயின் டென்ஸ்? 3 மெயின் டென்சஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டென்ஸ் என்ன? அதுல ஃபர்ஸ்ட் டென்ஸ் வந்து பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ் எத்தனைவா பிரிச்சிருக்காங்க? 4 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? simple present, present continuous, present perfect, present perfect continuous. எஸ் இல்லையா? அடுத்தது பிரசன்ட்ல பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட்னா என்ன மீனிங் சொன்னேன்? ஒரு ஆக்ஷன் முடிவடைஞ்சிருக்கு. பெர்ஃபெக்ட் என்னது? ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. எப்பெல்லாம் கேட்க கூடாது. ஆக்ஷன் முடிஞ்சிருக்கு. முடிஞ்சு போன ஆக்ஷனை நம்ம என்ன பண்றோம்? டைம் யூஸ் பண்ணாம, காலத்தை குறிக்காம நம்ம என்ன பண்றோம்? சொல்றோம் இல்லையா? கடைசி டென்ஸ் பேர் தான் என்னது? பிரசன்ட் பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இல்லையா? சரி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து மறுபடியும் உங்களுக்கு ரீகால் பண்றதுக்காக தான் இது டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம இதோட முடிக்க போறோம். இந்த பிரசன்ட் முடிக்க போறோம். ஸோ சிம்பிள் பிரசன்ட், பிரசன்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சரி, இப்போ ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். காலையில இருந்து வீட்டுல எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டு வேலையில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா? யார் காலையில இருந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? எல்லாருமே சார் என்ன கேள்வி சார் கேக்குறீங்க? வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே காலையில இருந்தா சார் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. சரி, இப்ப காலையில அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம். என்ன டைம் சொல்லுங்க பாப்போம்? ஒரு குறிப்பிட்ட டைம்ல இருந்து நான் வேலை செய்யறேன். அந்த குறிப்பிட்ட டைம் சொல்லுங்க பாப்போம். 7 o'clock. சார் 7 o'clockல இருந்து நான் வேலை தான் சார் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் வீட்டுல ஒரு நிம்மதியே இல்லை சார். சரி, இப்ப நம்ம அதை எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, I have been, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். I have been doing. சின்ஸ் எத்தனை மணில இருந்து? 7 மணில இருந்து. ஓகே, ரைட். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். உங்களுக்கு ரெட்டா இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகும். லெட் இட் பி பிளாக் இட் செல்ஃப். கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்போ நம்மளுடைய வீட்டுல யார் இருக்கிறாங்க? இப்போ நம்மளுடைய ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய நம்மளுடைய குட்டீஸ் எல்லாம் இருக்காங்க. குட்டீஸ்க்கு என்ன வேலை கொடுத்துருக்கோம்? செடிக்கு தண்ணி ஊத்துற வேலை கொடுத்துருக்கோம். அந்த செடிக்கு தண்ணி ஊத்துற வேலை வந்து எப்பல இருந்து பண்றாங்க? அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 8 மணில இருந்து ஒரு 1 மணி நேரம் 9 மணி வரையிலும் செடிக்கு தண்ணி வந்து ஊத்துறாங்க இல்லையா? யாரு? நம்மளுடைய குட்டி பையனை வச்சுக்கோங்க, மை சன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னுடைய பையன் 8 மணி, ஐ மீன் 1 மணி நேரமாக அந்த செடிக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கிறான். செடிக்கு வந்து தண்ணிய பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். எப்படி சொல்றது? How to say? My son has been. Very good. My son has been pouring. pouring சொல்லலாம். நம்ம வாட்டர் டைரக்டாவே verb வந்து வாட்டர் யூஸ் பண்றோம். அப்ப watering the plants. எவ்வளவு மணி நேரமாக? 2 hours. 1 hour. ஆகனா எவ்வளவு? ஆகனா 4 for 1 hour. 1 hour. ஓகே, இப்படியும் சொல்லலாம். இதை விட கரெக்ட் எது உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து 1 hourனு போட்டிருக்கேன். இதை விட கரெக்டான யூசேஜ் அப்படின்னா an hour அப்படின்னு சொல்லணும். சரி, இப்போ நான் எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துட்டேன். இப்போ நீங்க சொல்லுங்க, இது வந்து எந்த மாதிரியான ஒரு டென்ஸாக இருக்கு? சொல்லுங்க பாப்போம். இது எப்படி நம்ம விளக்குறது அப்படின்னு கேட்டா, ஒரு ஆக்ஷன் ஆனது டூயிங் அப்படிங்கறது ஆக்ஷன், கரெக்டுங்களா? இந்த ஆக்ஷன் ஆனது எப்ப ஆரம்பிச்சிருக்குது? 7 மணிக்கு ஆரம்பிச்சிட்டேன் சார். இப்ப டைம் எவ்வளவு? What is the time now? 8 o'clock. எப்போ? காலையில 7 மணில இருந்து இப்ப 8 மணி ஆகுது, இன்னமும் முடியல. இதுக்கு அப்புறமாவும் சாப்பிட்டுட்டு பாத்திரம் எல்லாம் விளக்கணும், எல்லாம் விளக்கி கழுவி வைக்கிறதுக்குள்ள 8 மணி 9 மணி 10 மணி ஆயிடும், 11 மணி ஆயிடும். சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஆக்ஷன் ஆனது எங்க ஆரம்பிச்சிருக்குது? பாஸ்ட்ல ஆரம்பிச்சிருக்குது. அதுதான் முக்கியம். எங்க ஆரம்பிச்சிருக்கு? கடந்த காலத்துல, பாஸ்ட்ல. 7 மணிங்கிறது பாஸ்ட் தானே? 7 மணிங்கிறது பாஸ்ட். அப்ப பாஸ்ட்ல மேபி நான் அதாவது புரியணுங்கிறதுக்காக இந்த இன்னைக்கு சொன்னேன். இது 10 வருஷம் முன்னாடி இருக்கலாம், 20 வருஷம் முன்னாடி இருக்கலாம், 30 வருஷம் முன்னாடி இருக்கலாம், எப்ப எங்கேயோ. ஓகே, எக்ஸாம்பிள் வந்து உங்களுடைய பையன் வந்து எந்த கிளாஸ்ல படிக்கிறாரு? anybody tell me? Can anybody tell me? இன்னும் நல்லா ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். உங்களுடைய பையன் எந்த கிளாஸ்ல படிக்கிறாரு? anybody? பையன் ஒரு பொண்ணு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க?
St. Joseph Matriculation School. சென்ட் ஜோசப். எந்த வருஷம் அவங்க போய் அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணாங்க? எத்தனை வருஷமாக படிக்கிறாங்க? 16. 2016 இருந்து படிக்கிறாங்க. அப்ப நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? என் பொண்ணு 2016 இருந்து சென்ட் ஜோசப் பள்ளியில படித்துக் கொண்டிருக்கிறாள், அப்படிதான் நம்ம சொல்றோம். அப்ப அந்த ஆக்ஷன் எப்போ, அந்த ஆக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குது? சின்ஸ் எப்போ 2016லயே ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது. அப்ப ஸ்டடிங்கிற ஆக்ஷன் எப்ப ஸ்டார்ட் ஆயிருக்குது? 2016ல. அப்ப என்ன சொல்ல வர அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் ஆனது கடந்த காலத்திலேயே பாஸ்ட்லயே எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி இன்னமும் நடந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? அப்ப அந்த டூயிங் ஆக்ஷன் இன்னமும் நடந்துகிட்டு தானே இருக்கு, இனிமேலும் நடக்கும் இல்லையா? ஈவினிங் போய் பார்த்தா ஃபுல்லா கழுவி வைப்பீங்க இல்லையா? அப்ப இந்த டியூரேஷன் தான் பாஸ்ட்ல ஆரம்பிச்சு பிரசன்ட்ல இன்னமும் அதை நடந்துகிட்டு இருக்கிற டென்ஸுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு சொல்றோம். மேடம் சொன்ன மாதிரி என்னுடைய டாட்டர் வந்து சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல 2016 இருந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க, படித்து கொண்டு இருக்கிறாள். எப்படி சொல்றது? மை டாட்டர் has been studying. இருந்துக்கு இங்கிலீஷ்ல என்ன? அதுக்குதான் முன்னே சொன்னேன். இருந்து. ஓகே, இருந்து எப்ப இருந்து? 2016 இருந்து. எங்க? இன் சென்ட் ஜோசப். சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு ஜஸ்ட் கண்டென்ட் மட்டும் நமக்கு ஓகே ஷேர் பண்ணா போதுமானது. உங்களுக்கு அது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த ஆக்ஷன் பாருங்க, இதுதான் முக்கியம். இது என்னது? இதுதான் இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரக்சர் எதனால நம்ம இந்த ஸ்ட்ரக்சர்ல நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ ஹேவ் பிளஸ் பீன் பிளஸ் பி இல்லையா? என்ன ஸ்ட்ரக்சர்? என்னது ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஓகே, ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க பாப்போம். ஹேவ் பிளஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு இதுல டைப்பிங் எரர். ஓகே, have plus been plus verb plus ing. இதை தான் நம்ம இன்னைக்கு படிச்சிருக்கோம். ஆக்சுவலி வெரி வெரி டஃப் டைம்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆனா நீங்க வெரி வெரி ஷார்ப். ஓகே, ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, அப்போ ஒரு ஆக்ஷன் ஆனது பாஸ்ட்ல கடந்த காலத்துல ஏதோ ஒரு டைம்ல அது ஸ்டார்ட் ஆயிருக்குது, ஆனா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு, இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு, இன்னமும் அது நடக்குது இல்லையா? அதுதான் இந்த இடத்துல பாஸ்ட்ல ஆரம்பிச்சு பிரசன்ட்ல நடந்துட்டு இருக்கு இல்லையா? So my daughter has been studying since 2016 in St. Joseph Matriculation Higher Secondary School. ஓகே, சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 2016 இருந்து படித்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். 2016 இருந்து படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். பட் தமிழ்ல நம்ம சொல்றோம், ஆனா இங்கிலீஷ்ல இப்படிதான் சொல்லணும். கரெக்டுங்களா? கடந்த 1 மணி நேரமாக அவன் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கான், இன்னமும் ஊத்திக்கிட்டு தான் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம், இன்னும் முடிக்கலன்னு அர்த்தம் இல்லையா? சரி, இப்ப நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தமிழ்ல சொல்றேன், நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க பாப்போம். எஸ், யார் சொல்லலாம்? கீர்த்தனான்னு சொல்லலாம். கீர்த்தனா ஒரு 2 மணி நேரமா பிளேட்டை வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கா. கீர்த்தனா has been washing. முதல்ல verb, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட். கீர்த்தனா has been washing vessels for எத்தனை மணி நேரம்? 2 hours. For 2 hours. ஓகே, இதுல எப்பவுமே நம்ம அந்த இங்கிலீஷ்ல மட்டும் நம்ம என்ன பண்றோம்? மென்ஷன் டைம் நம்பரை மென்ஷன் பண்ணும்போது இட் வுட் பி பெட்டர். ஓகே, நம்பரை மென்ஷன் 2 hours, இதான் கரெக்ட், இதான் பெட்டர். சரி, 2 மணி நேரமா வாஷ் பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம சொல்லிட்டோம். சரி, ஒருவேளை 7 மணில இருந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கான்னு எப்படி சொல்லுவீங்க? அதே கீர்த்தனா 7 மணில இருந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கா, இன்னமும் கீர்த்தனா ஓகே has been washing vessels since. Very good. Since 7 o'clock, 7 p.m. இல்லையா? since 7 போலையா? 7 o'clock. That's it இல்லையா? இப்போ இவ்வளவுதான் நம்ம வந்து இதுல இருந்து புரிஞ்சுக்கணும், வேற எதுவுமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி டென்ஸ் தான். இப்போ நம்ம எங்க போறோம்? எக்ஸ்பிளனேஷனுக்கு போறோம். Present perfect progressive is used to describe an action that started in the past. புரிஞ்சுச்சு இல்லையா? அது எங்க ஆரம்பிச்சிருக்கு? பாஸ்ட்ல ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. சரி, அது தெரியும். ஃபைன். சொல்றாங்க அப்போ
and it is still continuing in the present. இப்போ அது நடந்துகிட்டு இருக்கு. an action that just finished but has very clear result in the present. ஓகே, இது ஒன்னு. நம்பர் 2, அதனுடைய ஆக்ஷன் ஜஸ்ட் இப்பதான் கொஞ்சம் முன்னாடி தான் முடிஞ்சிருக்கு, அதனுடைய தாக்கம் இன்னமும் இருந்து கொண்டு இருக்கிறது. இது ஆல்ரெடி நம்ம இதே மாதிரி நம்ம எங்க படிச்சோம், இதுக்கு முன்னாடி டென்ஸ்ல நம்ம படிச்சோம், பட் ஆல்மோஸ்ட் சிமிலர். ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, இந்த ஸ்ட்ரக்சர்ல ஐ யூ வி தே ஹேவ் been plus working, I have been working. சரி, இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சரி, நான் இந்த ஓகே, இந்த ஸ்கூல்ல 5 வருஷமா நான் ஒர்க் பண்றேன். சொல்லுங்க பாப்போம். நான் இந்த பள்ளியில் கடந்த 5 வருடங்களாக வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். Sir, I have been working since 5 வருடங்களாக for 5 years ago. Sir, okay, sir. 5 years in the school, in this Okay. அந்த டைம் ஃப்ரேஸ வந்து நம்ம எகோ பிஃபோர்லாம் வந்து எதுல யூஸ் பண்ணுவோம், எகோ பிஃபோர், லாஸ்ட் இல்லையா, லாஸ்ட் நைட், அதெல்லாம் வந்து நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். இதுல குறிப்பிட்டு நம்ம டைம் ஃப்ரேஸ், இதுதான் டைம் ஃப்ரேஸ் இல்லையா. இப்போ இதுல இருந்து ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னாலே கட்டாயமா என்ன வேர்ட் இருக்கும், எல்லாம் சொல்லுங்க பாப்போம். since. 2 வேர்டு தான் இல்லையா. சொல்ற மாதிரி 2 வேர்டு தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். ஒன்னு ஃபார், இன்னொன்னு சின்ஸ். இப்ப இந்த 2 வேர்டுமே எந்த டென்ஸ்ல மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும், present perfect continuous tense. present perfect continuous tense. அவ்வளவுதான். இப்ப இத பார்த்தோன்னே நீங்க இதான் கீவேர்டு, தட்ஸ் இட். ஒன்னு ஃபார் இருக்கும், இல்ல சின்ஸ் இருக்கும். சின்ஸ் இருந்தா குறிப்பிட்ட டைம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. அப்ப क्वेश्चन எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க, டேஷ் கொடுத்து இந்த இடத்துல வாஷ் மட்டும்தான் இருக்கும். இதான் உங்களுக்கு क्वेश्चन. இங்க எல்லாமே கொடுப்பாங்க, நீங்க எதிர்பார்த்திருக்க கூடாது. இது ஆன்சர். என்னது, have கீர்த்தனை தானே, அப்ப has been washing. அப்ப क्वेश्चन உங்களுக்கு எப்படி வரும், கீர்த்தனா சொல்ல எக்ஸாம்பிள் பாருங்க, கீர்த்தனா dash wash vessels இல்லையா, since 7 o'clock. இப்படிதான் இருக்கும். இப்படிதான் क्वेश्चन இருக்கும். நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் நல்லா பார்க்கணும். கீர்த்தனாவா, வாஷா, வெசல்ஸ், ஓகே, அது என்ன வேர்ட் இருக்கு இதுல, எந்த ஒரே ஒரு வேர்டு பார்த்தா நீங்க இதுக்கு என்ன டென்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். என்ன வேர்டு, சின்ஸ் அல்லது ஃபார். இப்போ எதுல இருந்து 7 மணில இருந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இது அப்படியே வந்து நீங்க மாத்துறீங்க. எப்படி மாத்துறீங்க, கீர்த்தனாங்கிறது சிங்குலர், அப்ப கீர்த்தனாங்கிறது சிங்குலருங்கிறதுனால என்ன வரும், ஹேவ் வருமா, ஹேஸ் வருமா, ஹேஸ் தான் வரும் இல்லையா. ஓகே, அது தெரிஞ்சிருச்சு. கீர்த்தனாங்கிறது சிங்குலர், அப்ப ஹேஸ். வேற மிச்சம் என்ன இருக்குது, வாஷிங் இருக்கு. அதை நம்ம என்ன பண்றோம், பீன் பிளஸ் வாஷ் பிளஸ் ஐஎன்ஜி, ஹாஸ் பீன் அப்படின்னு எழுதி இந்த வாஷ நம்ம என்னவா மாத்தணும், வாஷிங்னு மாத்தணும். புரிஞ்சுச்சா மேம்? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கிராமர் மட்டும் இல்ல இல்லையா, கொஸ்டின் எப்படி வரும், இப்படி கொஸ்டின் வந்தா நம்ம எப்படி ஆன்சரா நம்ம கன்வெர்ட் பண்றது, நீங்க பண்ண தேவையில்ல, எல்லாமே ஆப்ஷன்ல இருக்கும், டிக்கு மட்டும் பண்ணா போதும் இல்லையா. வெரி ஈஸி, ஃபைன். பட் இந்த ஃபார்முலா இப்படிதான் நீங்க பயன்படுத்த வேண்டி உள்ளது. சரி, இப்போ இதுக்கு எந்த இடத்துல நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. டியூரேஷன் பாஸ்ட் until now இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். emphasize how long an action has been happening. I have been studying for 3 hours. இப்போ நான் வந்து ஓகே, நான் தான் பையன். ஓகே, நான் வந்து என்ன பண்றேன், மொபைல் கையில வச்சிருக்கேன். மொபைல் கையில வச்சுக்கிட்டு நல்லா பப்ஜி விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். திடீர்னு கதவு திறந்து அம்மா வராங்க. எப்படி இருக்கும் இல்லையா. மொபைல் வந்து புக்கு கீழே வச்சிருக்கேன், புக்கு என் கையில இருக்கு. அப்ப அம்மா கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்க. அப்ப பையன் சொல்லுவான், என்ன சொல்லுவான், ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஃபார் 3 hours. 3 மணி நேரம் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, பொய் சொல்லுவான் இல்லையா. சோ நான் 3 மணி நேரமாக படித்து கொண்டிருக்கிறேன் இல்லையா. ஐ எம் ஸ்டில் ஸ்டடியிங் நவ். இதுக்கு என்ன அர்த்தம், நான் இன்னமும் நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்னு அர்த்தம். ஜஸ்ட் ஃபார் ஃபன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வேலையை நான் எவ்வளவு நேரமாக நான் செஞ்சுட்டு இருக்கேன், 3 மணி நேரம் இன்னமும் நான் செஞ்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். இந்த ஆக்ஷன் ஆனது ஸ்டடிங்கிறது கடந்த 3 மணி நேரமாக நடந்து கொண்டிருக்கிறது, இன்னமும் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம்.
இல்லையா? தொடர்ந்து நடந்துட்டு சார். என்ன மேடம்? தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அந்த செயல். தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, பேசுற டைம்லயும் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அம்மா அம்மா வரும்போது அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? படிச்சுக்கிட்டு இருந்தான். அம்மா போன பிறகும் என்ன பண்ணுவான்? தொடர்ந்து படிச்சுட்டு தான் இருப்பான். அது அவனுக்கு தான் தெரியும். நீ படிக்கிறானா ஏமாத்துறானாங்கிறது அவனுக்கு தான் தெரியும். எஸ். சரி, இப்போ காலையில இருந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, எப்படி சொல்றது? சொல்லுங்க பாப்பா. காலையில இருந்து ஓயாம மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கவா? சொல்லுங்க பாப்பா. The rain has been. அது அந்த சென்டென்ஸ் சொல்றதுக்கு மட்டும் தனியா ஒரு ஃப்ரேஸ் சொல்லாடல் வச்சிருக்காங்க. எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் ஹாஸ் பீன். மழை பெய்யுது இங்கிலீஷ் என்ன? மழைக்கு இங்கிலீஷ் என்ன? ரெய்னிங். வெர்ப் என்ன? ரெய்னிங். யா, இட் ஹாஸ் பீன் ரெய்னிங். எப்பையில இருந்து? சின்ஸ் மார்னிங். நேத்துல இருந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்படி சொல்லுவீங்க? நேத்துல இருந்து. அப்ப நேத்து சேர்த்தா போதும்ல? யா, சின்ஸ் எஸ்டர்டே. யா, சின்ஸ் டுடே மார்னிங். அப்ப நம்ம எல்லா வேர்ட் சேர்க்கறத பொறுத்து தான் இருக்குது. மத்தபடி எல்லாமே ஈஸி தான் இல்லையா? சோ இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் டுடே மார்னிங். இன்னைக்கு காலையில இருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் ஹெவிலி. என்ன பண்றோம்? நல்லா கடினமான மழை இல்லையா? எஸ். அப்ப நம்ம என்ன பண்றோம்? வேர்டை சேர்க்கிறோம். அங்கங்க நம்ம ஒட்டு கொஞ்சம் அப்படியே சேர்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இங்க பாருங்க. I have been studying, அது பார்த்துட்டோம். Actions recently stopped. Present result. To explain the cause of the current situation. என்ன சொல்றாங்க? ஒரு ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சாம். ஒரு ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு, ஆனால் அதனுடைய தாக்கம் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி? The ground is wet. அந்த பூமி என்ன இருக்கு? நனைஞ்சிருக்கு. பூமி என்ன இருக்கு அப்படின்னா நனைஞ்சிருக்கு. ஏனெனில் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னது? ஏனெனில். ஏனெனில் அப்படின்னா பிகாஸ் இட் ஹாஸ் பீன் ரெய்னிங். ஓகே, இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் அப்படின்னா இப்ப மழை பெய்ஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்ல. மழை பெய்து கொண்டு இருந்தது, அதனால பூமி வந்து நனைஞ்சிருக்கு, அதனால மண்ணு ஈரமா இருக்குது. சோ இட் மைட் நாட் பி ரெய்னிங் நவ் இல்லையா? இப்ப மழை பெய்யுதுன்னு அர்த்தம் இல்ல, பட் எவிடன்ஸ் இஸ் விசிபிள். மழை பெய்ய தடயங்கள் உள்ளது இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுவே புரியுற மாதிரி சொன்னோம்னா, வீடு ஃபுல்லா தண்ணியா இருக்கு. ஓகே, வீடு ஃபுல்லா தண்ணியா இருக்குது. ஏன்னு கேட்டா பாப்பா வந்து தண்ணியில விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. How do you say in English? It play. Here it is completely okay, அதேதான். completely, here it is completely wet because. இப்ப சொல்லுங்க. The child. Because the child, குழந்தை இல்லையா? The child. இப்ப ஸ்டக் பயன்படுத்துங்க. Has been. The child has been playing. விளையாடி கொண்டிருந்தா. playing. எதுல? வீட்டுக்குள்ள தான் சார். in playing in the house. in water. நம்ம கண்டென்ட் வந்து ஷேர் பண்ணா போதும். அதாவது அந்த இந்த இப்படிதான் நம்ம என்ன பண்றோம், இத டென்ஸை வந்து நம்ம உள்ள கொண்டு வரோம். Here it is completely wet. இங்க ஃபுல்லா நனைஞ்சிருக்குது. ஏனெனில், ஏன்னா child has been playing in water. அந்த குழந்தை தண்ணியில விளையாடிட்டு இருந்துச்சு, அதனாலதான் இங்க கம்ப்ளீட்டா நனைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றோம். சரி, ஆல்ரெடி நம்ம அது படிச்சுட்டோம். சின்ஸும் ஃபாரும் படிச்சுட்டோம். ஃபார் அப்படின்னா பீரியட் ஆஃப் டைம். சின்ஸ் என்னது? பாயிண்ட் ஆஃப் டைம். ஓகே, ஃபார் எதுக்கு பயன்படுத்துவாங்க? period of time. For period இல்லையா? காலம், டியூரேஷன், காலம், குறிப்பிட்ட காலம். அப்ப சின்ஸ் டைம், அதாவது குறிப்பிட்ட இந்த டைம்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. For 2 hours, for 5 days, for a long time. பாருங்க, டிஃபரெண்டா இருக்கு பாருங்க இந்த வேர்டு. For a long time நம்ம இன்ன வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணல. For a long time. அடுத்து since 9 AM, since Monday, since 2021 இல்லையா? சரி, வேற என்ன சொல்றாங்க? She hasn't been feeling well lately. ஓகே, லேட்டா lately, அதாவது லேட்டாக அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்களா? She hasn't been feeling well. ஓகே, அவளுக்கு நல்ல உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம் இல்லையா? She hasn't been feeling well. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஓகே அப்படின்னு சொல்றாங்க. Have you been waiting long? ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நம்ம தமிழ்ல கேட்போம் இல்லையா? ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி எப்படி கேட்கணும்? தமிழ்ல நம்ம இப்படி கேட்போம். இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறது? Have you been waiting long? இத சென்டென்ஸா எப்படி மாத்துவீங்க? இது கொஸ்டின்.
இது கொஸ்டின். சென்டென்ஸா எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, யூ ஹேவ் பீன் வெயிட்டிங் லாங். சரி, உங்களுக்கு சென்டென்ஸ்ல இருந்து கொஸ்டின் எப்படி மாறுதுன்னு சொல்றதுக்காக தான் நான் இதை டைப் பண்றேன். யூ ஹேவ் பீன் வெயிட்டிங் லாங் அப்படின்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, எப்படி கொஸ்டின் கேட்கறது? இந்த ஹேவ் ஆனது எங்க வரும்? முன்னாடி வரும், அப்படியே முன்னாடி வரும். ஏன்னா ஹேவ் என்னவா மாறும்? கொஸ்டின் வேர்டா மாறும். அடுத்து இங்க இருக்கக்கூடிய சென்டென்ஸை மிச்சத்தை அப்படியே எழுதிட வேண்டியதான். ஸோ ஹேவ் யூ பீன் லிசனிங் டு சாங். இதுக்கு என்ன அர்த்தம்? Have you been listening to song அப்படின்னு என்ன அர்த்தம்? சாங் கேட்டுக்கிட்டு இருக்கியா? கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? இல்லையா? கேட்டுக்கிட்டு இவ்வளோ நேரம் பாட்டு கேட்டுட்டு இருந்தீங்களா? இல்லையா? இவ்வளோ நேரம் புக்கு படிச்சுட்டு இருந்தீங்களா? How do you ask? எப்படி கேட்கலாம்? புக்கு படிச்சுட்டு இருந்தீங்களா? இவ்வளோ நேரம் புக்கு படிச்சுட்டு இருந்தீங்களா? Or Have you been reading the book? have you been reading the book? Yeah, நம்ம ஆச்சரியமா கேட்கிறோம். Have you been reading the book? புக் படிச்சுட்டு இருந்தீங்களா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். சரி, இதெல்லாம் உங்களுக்கு மெட்டீரியலை நீங்க பாத்துங்க. அண்ட் ஆல்சோ டைமா பரவாயில்ல, இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து கிளாஸ் முடிச்சிருக்கோம். கொஞ்சம் ஒரு வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 எக்ஸசைஸ் பார்த்துட்டு நம்ம போயிடலாம். சரி, பாருங்க. present perfect tenseக்கான எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. I dash my keys, I can't find them anymore. என்ன வரும்? I have lost my keys, I can't find anymore. I have lost. இல்லையா? I have lost. ஓகே, அடுத்து she dashed to Paris 3 times this year. அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஓகே, she dashed to Paris 3 times this year. Has been. She has been. Okay, very good. Okay, next. We dashed movie before. We dashed this movie before. Have seen. We have seen. நாங்க பார்த்திருக்கிறோம். இதுக்கு முன்ன பிஃபோர் இல்லையா? பிஃபோர்னா முன்ன. இதுக்கு முன்ன இந்த மூவியை நாங்க பார்த்திருக்கிறோம். இதுவரையிலும் ஹோம்வொர்க்கை முடிக்கல. Haven't finished. Yes. Haven't. Okay, they haven't finished their homework yet. Last exercise பாருங்க, இதோட முடிச்சிருவோம். Dash you ever eaten sushi? Have you? எஸ், ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கிறோம்? கொஸ்டின் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? அப்ப ஹேவ் வச்சு சரி, இது எப்படி நம்ம ஹேவ் தான் வரும் நம்ம இந்த இடத்துல பண்ண சொல்லலாம்? ஹேவ் தான் வரும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதனால ஓகே. வை நாட்? ஏன் ஹேஸ் வராது, டிட் வராது, டு ஏன் வராது? கரெக்டான விளக்கத்தை கொடுங்க பார்ப்போம். ரொம்ப ஸ்ட்ரைட். இது இருக்கு, அதனால போடக்கூடாது. எது இருக்கு? ஐ யூ வி தே, அதனால ஹேவ். ஓகே, வேற என்ன ரீசன்? கொஸ்டின், அதனால ஹேவ். ஓகே, ஏன் டிட் யூஸ் பண்ண கூடாதா? டிட் யூ எவர் ஈட்டன் சுஷி அப்படின்னு சொல்ல முடியாதா? ஓகே ஓகே, நான் கொஞ்சம் உங்களை கன்ஃபியூஸ்ல கொஞ்சம் டீட்டெயிலாவே கேட்கறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஹேஸ் வந்து ஹேவ் கூட வராது. ஓகே, டிட் ஏன் வராதுன்னு கேட்டீங்கன்னா, டிட் யூ எவர் ஈட் தான் வரும். எஸ், வெரி குட் ஷர்ஃபு சார், தேங்க்யூ சார். ஈட்டன் இருக்கு இல்லையா? ஈட்டன் என்ன வர்பு? V3 எங்க மட்டும்தான் பயன்படுத்தணும்? ஹேவ் கூட மட்டும்தான் V3 பயன்படுத்தணும். ரொம்ப சிம்பிள். ஒன்னு ஹேஸ் அல்லது ஹேவ். நீங்க இதுக்கெல்லாம் போகவே தேவையில்லை. அப்ப ஈட்டன்ங்கிறது என்னது? V3 எது கூட மட்டும்தான் போகும்? ஹேஸ் கூடயோ ஹேவ் கூடயோ மட்டும்தான் போகும். நீங்க இதெல்லாம் பார்க்க தேவையில்ல. புரிஞ்சுச்சுங்களா? அப்ப டிட் இந்த இடத்துல வருமா? வராது. ஒருவேளை இந்த இடத்துல டிட் வருமாக எனில் கொஸ்டின் எப்படி இருக்கும்? டிட் யூ எவர் ஈட்? டிட் யூ எவர் ஈட்? ஓகே, சுஷின்னு கொடுத்துருக்காங்க.
என்ன தெரியல. ஓகே, டிட் யூ எவர் ஈட் மேங்கோன்னு போடுவோம், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சரி, இதுவுமே ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இதுல இருக்கு. ஏன்னா எவர்ங்கிற வேர்டு இதுல இருக்கு இல்லையா? அப்ப எவர் எடுத்துக்கணும். ஏன்னா எவர் இடத்துல எதுல யூஸ் பண்ணணும்? பர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணணும். இப்போ கரெக்டா இருப்பாங்க. டிட் யூ எவர் ஈட் மேங்கோ? இப்போ சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்ப டிட் இருந்தா, டிட்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ். டிட் தெரியும் இல்லையா? டிட் பாஸ்ட் டென்ஸ். டிட் இருந்தா அதுக்கு காம்பனண்டாக, அதுக்கு பக்கத்து அதனுடைய சப்போர்ட்டிங் வேர்டாக என்னதான் இருக்கணும்? டிட் இருந்தா சப்போர்ட்டிங் வேர்பாக இங்க V1 தான் இருக்கணும். புரிஞ்சுச்சுங்களா? அப்ப டிட் இருந்தா சப்போர்ட்டிங் வேர்டாக ஈட்டு V1 தான் இருக்கணும். ஹேவ் இருந்தா சப்போர்ட்டிங் வேர்டாக V3 தான் இருக்கணும். புரிஞ்சுச்சுங்களா? தட்ஸ் இட். ஸோ இந்த எக்ஸசைஸை வந்து உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். சரிங்களா? எஸ், உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம்.